கடை மீண்டும் திறந்தது. ஆனா வாழ்க்கை சீரானதில்ல. அந்த கடன் அவன் தூக்கத்தை திருடிக்கிட்டது. காலையில ஷட்டர் திறக்கும்போது முன்னாடி இருந்த உற்சாகமில்ல. ஒரே மனசு, இன்னைக்கு எப்படியாவது ஓடணும். வியாபாரம் அந்த நாளே மந்தம். சில கஸ்டமர்கள் விபத்து நடந்த கடைன்னு பயந்தாங்க. சிலர் அருகே வந்து திரும்பி போனாங்க. அவன் யாரையும் கூப்பிடல, விளம்பரம் பண்ணல. அவன் காத்திருந்தா. மதியம் ஒரு கஸ்டமர் கடன்ல பொருள் கேட்டார். அவன் ஒரு நொடி யோசிச்சான். இப்ப தரலனா நாளைக்கு வரமாட்டாங்க. கடன்ல கொடுத்தான். சாயங்காலம் பணம் கம்மி. வட்டி தேதி நெருங்குது. இரவு வீட்டுக்கு போனா சாப்பாடு தொண்டையில இறங்கல. படுக்கையில கண்கள் மூடினாலும் மனசு திறந்தே இருந்தது. எவ்வளவு நாள் இப்படி? அடுத்த நாள் மின்சாரம் போச்சு. ஃப்ரிட்ஜ் மீண்டும் நின்னது. பால் சிலது கெட்டது. அவன் அந்த பாலை வாசல்ல ஊத்தினான். அந்த சத்தம் அவனுக்கு அழுகை மாதிரி. அன்று ஒரு கஸ்டமர் கோபமா சொன்னார், எப்பவும் ஏதாவது பிரச்சனை, வேற கடைக்கு போறேன். அவன் தலை குனிந்தான். மாலை கணக்கு பார்த்தான். லாபமில்ல, நஷ்டம். கடன் புத்தகம் தடிமனாயிடுச்சு. ஒரு நிமிஷம் கடைய பார்த்து நின்னான். இத விட்டுடலாமா? அந்த எண்ணம் வந்ததும் அவன்தானே பயந்தான். ஏனென்றால் இந்த கடை அவன் கஷ்டம் மட்டும் இல்ல, அவன் அடையாளம். அவன் அந்த எண்ணத்தை அதே இடத்துல விட்டு ஷட்டர் மூடினான். அடுத்த நாள் மீண்டும் அதே நேரம், அதே கடை, அதே வாழ்க்கை. வித்தியாசம் ஒன்னே ஒன்று. கஷ்டத்துக்கு நடுவிலும் அவன் நிக்கிறத விட்டு கொடுக்கல. To be continue.